இவருடைய பெயர் வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணன் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாம் சென்னையில தான். வெங்கடகிருஷ்ணன் ஸ்கூல் படிக்கும் போதே எழுதின கதைகளும் கவிதைகளும் தான் லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் கிடைக்க காரணமா இருந்துச்சு. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது எடுத்த புகைப்படங்களில் சில புகைப்பட போட்டியில் ஜெயிச்சது இவருக்கு ஒளிப்பதிவுல ஆர்வத்தை தூண்டியது. சினிமா ஆர்வம் தவிர்த்து இவர் லைஃப்ல முக்கியமான பங்கு பெட்ஸுக்கும் புக்ஸுக்கும் மட்டும்தான். கல்லூரி முடிச்சதும் எதர்ச்சியா போன ஐடி கம்பெனி இன்டர்வியூல சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஐடி துறையில கொஞ்ச காலம் கடந்துடுச்சு. அங்கதான் இவர் எண்ணம் பூரா சினிமா துறையில இருக்குன்னு அவர் உணர்ந்தாரு. அடுத்து தேர்ந்தெடுத்த டொமைனிங் துறையில புதுசா முயற்சி செய்யும் போது திரும்ப வந்த வாய்ப்பு தான் இந்த நாளைய இயக்குனர் மேடை. இத்தனை திறமையான இயக்குனர்கள் மத்தியில இவர் சொல்ல நினைக்கிற கதைகளையும் கதாபாத்திரங்களையும் தெளிவா சொல்ல முடியுன்ற நம்பிக்கையில ஒரு போட்டியாளரா தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. உங்க படம் எதை பத்தினது தெரிஞ்சுக்கலாமா? டைட்டில் என்ன? இது எவனோ ஒருவன் சொல்லி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களோட கனவு இந்த மேடையில் நினைவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முதல்ல படத்தை பார்த்துலாம், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். டேய், ஏதாவது ஒரு நாளாக யூஸ் பண்ணுறான். சைலன்சர் கொண்டு வந்தல? கொண்டு வந்துட்டேன்டா. நான் சொல்கிறத முதல்ல கேட்குறியா ஒரு நிமிஷம்? சுத்தமாக சத்தம் வராதுல்ல? கேட்காது. 10 அடி தாண்டி யாருக்கும் கேட்காது. டேய், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புடா. தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு தடவை யோசிச்சுப்பாரு. 2 புல்லட் இருக்குல்ல? சந்தியா. சரத். சந்தியா, தயவு செஞ்சு ஃபோன் வச்சிடாத ப்ளீஸ். என்ன சரத் இது, நம்பர் மாற்றி ஃபோன் பண்ணிக்கிட்டு? எனக்கு இனிமேல் கால் பண்ணாதானே சொன்னா இல்லையா? சந்தியா, நான் சொல்கிறது ஒரே ஒரு தடவை கேளு சந்தியா. நான் உன்னை ஒரே ஒரு முறை பார்க்கணும். ஒன்லி ஒன்ஸ். ஃபைனலாக. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? 6 மாதத்தில் நிறைய விஷயம் மாறிடுச்சு சரத். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூட எனக்கு பிடிக்கல. இப்போ தான் வாழ்க்கையில் உண்மையாக சந்தோஷமாக இருக்கேன் நான். தயவு செஞ்சு என்னை மறந்துட்டு என்னை நிம்மதியாக வாழ விடு. நம்பு சந்தியா ப்ளீஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். சத்தியமாக இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரத், நான் உன் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கறது எனக்கு பிடிக்கல. அது இனிமேல் முடியாது சரத். யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க சந்தியா. சிட்டிக்குள்ளே 5 மணிக்கு எம்டியாக இருக்க ஒரே இடம் அதுதான். நீ வரும்போது கூட யாராவது உன்னை பார்க்கலாம். ஆனால் நீ போக போகிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. 5 மணிக்கு தானே? ஓகே, பாய். சார், ஏதாச்சும் வேணுங்களா? இல்லை, இன்னும் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு? லைக் இப்போ தான் வந்தேன். மூவ் பண்ணுங்களா? ஃப்ரெண்ட் மீட் பண்ண வராங்க. அவங்க வந்ததும் மூவ் பண்ணால் போதும். ஸ்பெஷல் ஃப்ரெண்டா பாஸ்? அவங்க வாய்ஸ் கேட்டதும் மூவ் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் பாஸ். நோ ப்ராப்ளம். எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது பாஸ் அந்த ஃபீல். என்ன வேணால் செய்ய வைக்கணும் இந்த லவ். அது கரெக்ட் தான். என்ன வேணால் செய்ய வைக்க இந்த லவ். அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் வேறு. செத்தா கூட ஒன்றா தான் செஸ் ஆகணும். நல்லா பேசுகிறீங்க. எனக்கு இருக்க ஒரே டேலண்ட் அதுதான். ஒன் அண்ட் ஒன்லி டேலண்ட். ஆனால் எல்லாரோட காதல் கதைக்கும் எண்டிங் அப்படி அமையாதுச்சு. ஒன்றா ஒரே மாதிரி. செத்தால ஒன்றா சாகணும் சார். அதான் ட்ரூ லவ். அப்படி அமையலைன்னா நம்ம அப்படி அமைச்சிக்கணும்.
ஆமாம், நான் என் டேலண்ட்டை பற்றி சொன்னேன், உங்கள் டேலண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்கிற பற்றி இல்லை, அதை கேட்டுட்டு நீங்கள் சிரிப்பீங்க, இல்லைன்னா கோவப்படுவீங்க, ஆனால் சத்தியமாக நம்ப மாட்டீங்க. சே, அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் உண்டு. உங்களுக்கு சொல்ல விருப்பலன்னா சொல்ல வேண்டாம். என்னால் ஒருத்தனோட விதியை படிக்க முடியும். நான் கூட சீரியஸாக எதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அஸ்ட்ராலஜி மாதிரி இல்லை, என்னால் ஒருத்தனோட சாவை மட்டும்தான் சொல்ல முடியும். ஒருத்தர் தொட்ட உடனே அவள் எங்கே எப்படி சாக போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். பேச்சு துணைக்கு ஆளுன்னு பேசிகிட்டு இருந்தா இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. உன் பேர் ஷரத். இன்னும் 7 நிமிஷத்தில் நீ சாக போற. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க, இன்னும் 7 நிமிஷத்தில் நீ சாக போகிறேன்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு உங்கள் பேரை சொன்னது எப்படி ஆச்சரியமாக கேட்குறீங்க? சார் ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரு நிமிஷம் சார். என்னையா? ஒரே ஒரு நிமிஷம் சார். என்ன வேணும் உனக்கு? இப்போ இவர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பேர் புகழேந்தி. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே 90 வயசு வரைக்கும் நல்ல சந்தோஷமாக வாழ்வீங்க. அப்படியாப்பா? என் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறீங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. நீங்கள் நல்லா இருக்கணும்பா. நீங்கள் நல்லா இருக்கணும். சார் ஒரு நிமிஷம். என்னப்பா இப்போ என்ன தேடுற நீ? ஒரே ஒரு நிமிஷம் சார். அதான் சரியா சொல்லிட்டாரப்பா. என் கூட வேற யார் சாக போகிறாங்க சொல்லுங்க. நீ மட்டும் தான் சாக போகிற. தப்பு, 2 பேர் சாக போகிறோம். இல்லை பாஸ், நிறைய பார்த்துட்டேன். இத்தனை வருஷத்தில் நான் சொன்னது ஒரு தடவை கூட தப்பல. இது என் வரமா இல்லை சாபமானு தெரியாது. ஆனால் நான் சொன்னவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே செத்துருக்காங்க. நான் தனியாக சாக மாட்டேன். இல்லை, நான் தனியாக சாக மாட்டேன். என்ன கொண்டு ஒன்று மாறப்போகிறதில்ல ஷரத். எப்படியும் அந்த நிமிஷத்தோட உன் விதி முடிய போகுது. ஒன்று உன் ஸ்பெஷல் ஃப்ரெண்டை கொல்ல முடியாமல் அவளை நினச்சி வாழ்நாள் முழுக்க செத்துட்டு இருக்கணும். இல்லை என்னை கொண்டுட்டு மீதி இருக்கிற இன்னொரு புல்லட்டால் நீயே ஒன்று. எவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், ஏன் எடுக்கல? சொன்னீங்களா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? என்னை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு. சொல்லிட்டேன்டா. இனி அவன் யார் லைஃப்பையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இனி உன் லைஃப் என் லைஃப், உன் சந்தோஷம் என் சந்தோஷம், எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. இனி உன் லைஃப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. புரியுதா? வீட்டுக்கு சீக்கிரமாக வாங்க. அஞ்சு மணிக்கு தானே? ஓகே பாய். பேசி முடிச்சாச்சா? மணி, எனக்கும் அந்த நிமிஷத்தில் வேறு சாய்ஸ் இல்லை மணி. ஒன்று அவன் அவளை கொண்டிருப்பான், இல்லை என் கையால் அவனோ இல்லை அவன் கையால் நானோ செத்துருக்கணும். ஆனால் இப்போ அவன் செத்துட்டான். நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். நான் வரேன். தம்பி, ஸ்டுடியோவுக்கு போகலாங்களா வீட்டுக்கு போகலாங்களா? அதான் கம்போசிங் அழகாக முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகலாம். சரி போகலாம் தம்பி. நாளை இயக்குனர் சீசன் 6ல் முதல் படமாக அவங்க படம் ஸ்க்ரீன் ஆகி முடிச்சாச்சு. ஐ நோ டென்ஷன் அதிகமாக இருக்கும்னு. முதல்ல ஸ்பெஷல் கெஸ்ட் இயக்குனர் ரஞ்சித் சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ரஞ்சித் சார், உங்களோட கமெண்ட்ஸ். இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணுற விதம், அதுக்கப்புறம் வந்து அதில் நடிச்சவங்களுடைய ஆக்டிங், அப்புறம் ஒரு சினிமாவுக்கான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. படம் எடுத்த விதமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா இருந்தது படம். ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். மேக்கிங் நல்லா இருந்தது, பட் ஐ ஹேவ் ரெசர்வேஷன்ஸ் அபவுட் தி ஸ்டோரி. நீங்கள் சொன்ன இட்ஸ் அ க்ளீஷே திங், திஸ் கை வாண்டிங் டு ஷூட் அ கேர்ள். பின்ன தென் யூ ஆல்மோஸ்ட் நோ அது ஒரு செட்டப்னு நம்மளுக்கு இட் கம்ஸ் டு அஸ் பிஃபோர் தட் கை வாக்கிங். இமீடியட்லி மை மைண்ட் வென்ட் ஓகே ஹீ குட் பி பிளேஸ் தேர்னு எனக்கு மனசில் பட்டது. வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்கலாம். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு வந்து
லவ் பண்ணுற பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கல, நம்ம கூட பேசலன்னொடனே அவளை கொலை பண்ணுறதுக்கு கிளம்புற அந்த மாதிரி ஆட்களையும் நமக்கு பிடிக்கிறதில்ல. அதை வந்து ஒரு கதையாக பண்ணணும்னு நினைக்கிற அந்த ப்ரிமைஸும் எனக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ ஐ டோட்டலி டிஸ்அக்ரி வித் த கண்டென்ட். அண்ட் நீங்கள் ஒரு பெட் லவர்னு சொல்கிறீங்க, ஒரு ஷார்ட் வச்சுருக்கீங்க, அவன் காலை விட்டு எறும்பை மெரிக்கிறான், நிஜமாவே எறும்பாது? தட்ஸ் வெரி சேட், வெரி 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 சேட். இட் அஃபெண்டட் மீ. நம்ம எடுக்கிற ஒரு சினிமாவுக்காக ஒரு லைஃப்பை வந்து அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எறும்பாக இருந்தாலும் அது ஒரு லைஃப் தானே. ஓகே, ஐ எம் வெரி வெரி அஃபெண்டட் பை தட். அது எறும்பு தானே நீங்கள் சாவடிக்கிறீங்க. இல்லை சார், அது எதேச்சியாக எடுத்த ஒரு ஷார்ட், பட் இந்த இடத்துல எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எதேச்சியெல்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க. அந்த எறும்பு வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, மச்சான் எறும்பு வருது, கரெக்டாக மெரிச்சு நடுறான்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். அது எதேச்சியெல்லாம் எடுக்கவே முடியாது. ஹவு கேன் யூ சே தட்? இல்லை சார், அது டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு உயிரை எடுத்துட்டீங்கல்ல, உங்கள் ஷாட்டுக்காக எடுத்தீங்களா இல்லையா? தென் இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஏன்னா வந்து இன்றைக்கி பல பேருக்கு வந்து எப்படி படம் பண்ணணுன்றது தெரியும், எதை படமாக்கணுன்றது தான் தெரியாது. ஸோ ஹவு டு மேக் அ ஃபில்ம் இஸ் ஈஸியர் டுடே. முன்னாடி அதுதான் கஷ்டம். வாட் டு மேக் இன் டு அ ஃபில்ம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுதான் ஐ திங்க் வி நீட் டு கான்சென்ட்ரேட் அண்ட் ஒர்க் ஆன். ஓகே, ஜட்ஜஸ் ஆல் தி பெஸ்ட். ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் நீங்கள் பெட்டராக கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இவர் பேரு சத்யசீலன். இவரோட தாத்தா ஒரு கூத்து கலைஞன். தாத்தா மூலியமா தான் இவரோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் சினிமா ஆசை வந்திருக்கு. இவர் அப்பா தான் எழுதின கதைகளை பிரபல டைரக்டர்ஸான பார்த்திபனுக்கும் சேரனுக்கும் அனுப்பி வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அந்த கதை ரொம்ப பிடிச்சு போக டைரக்டர் பார்த்திபன் சார் உடனே அவங்க அப்பாவை சென்னைக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனா குடும்ப சூழ்நிலையால அவரால் சென்னைக்கு போக முடியல. அடுத்ததா சத்யசீலனோட சித்தப்பாவும் சினிமால சாதிக்கணுங்கிற ஆசையோட சென்னைக்கு வந்து 15 வருஷமா போராடி சரியான வருமானம் இல்லாம நேரத்துக்கு சாப்பிட முடியாம ஒரு கட்டத்துல இவரோட கனவு நிறைவேறாமலேயே இவர் இறந்துட்டாரு. இதுக்கு நடுவுல சத்யசீலனும் ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. ஒரு நாள் சத்யசீலன் அவரோட அப்பா கிட்ட போய், உங்களோட கனவையும் சித்தப்பாவோட கனவையும் நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னதுல அவரோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் அவரோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவருடைய சினிமா கனவு நிறைவேறாமலேயே அவரும் இறந்துட்டாரு. அப்பாவோட கனவை நிறைவேற்றணுங்கிற கடமை சத்யசீலனுக்கு அதிகமாச்சு. படம் ஸ்கிரீன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட படத்தோட டைட்டில் என்ன அது தெரிஞ்சுக்கலாம்? ரியல் ஹீரோஸ். ரியல் ஹீரோ என்ன ஜானர் இது? எமோஷனல் டிராமா. எமோஷனல் டிராமா. ஸோ அது பார்த்துடலாம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த 2 வீரர்கள் உட்பட 44 சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். அதில் தமிழக வீரர்கள் சரவணன் மற்றும் குமரன். ஏய் சொல்றீ பொண்டாட்டி, எங்கடா புருஷா இருக்கு? நாங்க இப்போ கான்வாய் தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னும் 10 நாள் கூட இருந்திருக்கலாம். 45 டேஸ் போனதே தெரியல. இன்னொரு 10 நாள் இருந்தா மறுபடியும் ஒரு 10 நாள் இருக்கணும்னு தோணும். அப்புறம் டியூட்டி யார் பார்த்துப்பாங்க? அப்படிலாம் கேட்க மாட்டேன். இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல, அதான் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏய் பொண்டாட்டி, நான் ரொம்ப தூரம்லாம் இருக்கேன்னு நினைக்காத. நான் உன் மனசுக்குள்ளேயே தான் இருக்கேன். ஐ லவ் யூடா புருஷா. லவ் யூ டி பொண்டாட்டி. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என் குழந்தையோட ஞாபகமாகவே இருக்கு. இந்த 45 நாளில் என் பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டு ஒரு செகண்ட் கூட புரியல. அதெல்லாம் நினைக்கும் போது தாண்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் உயிரே போனாலும் எனக்கு அதை பற்றி ஒரு பயமும் இல்லைடா. நம்ம உயிர் இந்த தேசத்துக்காக தான் போனோம். ஆனா நானும் போயிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைய யாரும் பார்த்துப்பாங்கன்னு நினைச்சாங்க. கஷ்டமா. டேய் ஃபீல் பண்ணாதடா. ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட பேசு, எல்லாம் சரியா போயிடும். ஓகேவா?
என்னம்மா பண்ணுற? தூங்கிட்டியா? இப்போ தாங்க படுத்தேன். இவ்வளோ நாள் பக்கத்துலேயே இருந்துட்டு இப்போ திடீர்னு கிளம்பிட்டீங்க. என்னம்மா பண்ணுறது? நம்ம நாட்டு பாதுகாப்புக்காக தானே வந்திருக்கோம். இந்த டைமில் ரெடியாக இருக்கிறவன் தானே மிலிட்டரிக்காரன். சரி, உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட போனியா? டாக்டர் இன்னும் 15 நாளில் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் கூட இல்லாமல் எப்படிங்க? வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தனிமையில் போயிடுமோன்னு பயமாக இருக்கு. நமக்கு இந்த ஆர்மி வேலையே வேண்டாங்க. என்னம்மா இதெல்லாம் நீயும் புரிஞ்சிக்காமல் பேசுகிற? நீங்கள்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு தானம்மா நாங்கள் எங்கள் மரணத்தையும் பொருட்படுத்தாமல் நம்ம நாட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கு. வளாத. உங்கள் பேச்சு சத்தம் இல்லாமல் குழந்தைக்கு எந்த ஒரு அசைவும் இல்லை. சரி, என் தங்கத்துக்கிட்ட ஃபோனை கொடு. செல்லக்குட்டி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா கூட இல்லைன்னு கோவமா? நீங்கள் இந்த உலகத்தை முதல் தடவை பார்க்கும்போது அப்பா உங்கள் கூட கண்டிப்பாக இருப்பேன். செல்லக்குட்டி, எனக்கு ஒரே ஒரு ஆசை தாண்டா. நீங்கள் அப்பாவை விட பெரிய ஆஃபீஸராக வரணும். அப்போது நான் உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். இது தாண்டா இந்த அப்பனோட ஆசை. அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் பிறக்கிற முதல் ஆண் குழந்தைய இந்திய இராணுவத்துக்காக அனுப்பிட்டு இருக்கோம். அது என்னோட முடிச்சிடக்கூடாதுப்பா. எனக்கு அப்புறமும் தொடரணும். சரிங்களா? யாருமா? சரவணனா? ஆமாத்த. ஹலோ, அம்மா பேசணுமா? சரிம்மா, கொடு. ஹலோ ஹலோ, என்னப்பா கட் ஆயிடுச்சுமா? பாரு, என்னமாச்சு? டவர் இல்லாம இருக்கும். இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த 2 வீரர்கள் உட்பட 44 சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். அதில் தமிழக வீரர்கள் சரவணன் மற்றும் குமரன் இருவரும் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். காஷ்மீரில் உள்ள புல்வாமா பகுதியில் போது 350 கிலோ வெடிபொருட்களை நீங்கள் இந்த உலகத்தை முதல் தடவை பார்க்கும்போது அப்பா கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன். உங்க அண்ணனோட வேலை உனக்கு வந்திருக்குப்பா. புடி. என்னம்மா இதெல்லாம்? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லை மறந்துட்டீங்களா? அண்ணன் இப்போதான் வெடிச்சு செதறி இறந்துருக்கான். இதில் இவ்வளோ ரிஸ்க் இருந்தால் என்ன எப்படி போக சொல்கிறீங்க? நம்ம குடும்பத்தில் பிறக்கிற முதல் ஆண் குழந்தைய இந்திய இராணுவத்துக்காக அனுப்பிட்டு இருக்கோம். அது என்னோட முடிஞ்சிடக்கூடாதுப்பா. எனக்கு அப்புறமும் தொடரணும். புடிங்க புடிங்க. அம்மா, நான் போறேன். ஆர்மியில் உள்ள அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்துல தாக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்த குடும்பத்துல இருந்து இப்படி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற யார் இருக்காங்க? நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு அவங்களுக்கு நாம தான் சரியான பதிலடி கொடுக்கணும். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க போற அடுத்த போர்ல எங்களோட இந்திய ராணுவமே அழிஞ்சாலும் பரவாயில்ல. அடுத்து கொடுக்க போற அடி அவங்க வாழ்நாளிலே மறக்க முடியாத அடியா இருக்கணும். பாகிஸ்தான் மட்டும் இல்ல, வேற எந்த நாடா இருந்தாலும் இந்தியா மேல கை வைக்கணும்னா யோசிக்கணும். அதுக்காக நாங்க எந்த எல்லைக்கு போகவும் தயாரா இருக்கோம். என்ன பட்ஜெட் ஆச்சு தெரிஞ்சுக்கலாமா? 4 lakhs. 4 lakhs கொடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு எஸ்பெஷலி நம்மளோட ஆர்மி மேன் அவங்கள ப்ரவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் சார், உங்களோட கமெண்ட்ஸ். படம் நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ.
ஓகே. கதை தேர்வு சமீபத்தில் நடந்த இஷ்யூ வச்சு தான் அவர் கதை பண்ணியிருக்காரு. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அப்புறம் அந்த கதையை 2 பேர் வச்சு ஆரம்பிக்கிறாரு. ஒரு கதையை நம்மளால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடிஞ்சது, இன்னொன்று இன்னும் கொஞ்சம் கரெக்டாக புரிய வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து வேலைக்கு போகிறது, ஒரு பெண் வந்து இராணுவத்தை சேர்றது அப்படின்ற விரும்புகிறத வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா குழந்தை வந்து ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு அவரே முன்னாடி டிசைட் பண்ணிடுறாரு. அது கூட இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நம்ம யோசிச்சுருந்துருக்கலாம். அப்புறம் படம் எடுக்க வருது, டெஃபினட்டாக இன்னும் கூட என்ன சொல்கிறது, இந்த மேக்கப்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு காட்டுறதுலேருந்து இந்த கேர்ள்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி படம் இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். அண்ட் பிரதாப் சார், உங்களோட கமெண்ட்ஸ்? I'm sorry to say, it's too melodramatic for me. And beginning, நீங்கள் புல்வான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்துட்டு மவுண்ட் ரோட் காட்டுற அவுட் சைடு. See, when you are cheating in cinema, that is an art by itself. Then secondly, all the actors are performing at very high levels, decibel levels, you know. And அது கொஞ்சம் ஜாரிங்காக இருந்தது எனக்கு. But anyway, these are early days, all the best. வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ்? சார் வந்து மெலோட்ராமேட்டிக்னு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப க்ளீஷேவாக தெரியுது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து இது வந்து எனக்கு பாலுமகேந்திரா சார் சொல்லி கொடுத்தது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் கண்ட்ரைவ்டு சிச்சுவேஷன்ஸ், தமிழில் சொல்லி வைத்தார் போல், அதிகப்படியாக நீங்கள் 2 வைக்கலாம். உங்களுக்கு மொத்தமே சொல்லி வைத்தார் போல் இருக்குது. இந்த 7 நிமிஷத்துக்குள்ளே 10 சொல்லி வைத்தார் போல் இருக்குது. இறுதியில் வந்து பயங்கரமான ஒரு மாற்று கருத்து இருக்குது உங்களுடைய வசனங்களில். இப்போ நீங்கள் அந்த எண்டில் வச்ச வசனங்கள் வந்து 2 விஷயத்துக்கு பயன்படும். ஒன்று, உங்களுடைய அடிப்படை அதுவாக இருக்கலாம். இன்னொன்று, இப்படி ஒரு வசனம் வச்சோம்னா யாருமே நம்மளை வந்து மறுப்பு சொல்ல முடியாது, எல்லாம் கை தட்டிடுவாங்கன்றதும் இருக்கலாம். 2மே இருக்கலாம். முதல் சொன்னது காரணமாக இருந்தால் அதை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது. 2வது சொன்னது வந்து காரணமாக இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கணும். எல்லா பிரிவினைகளும் கலைந்து இணைந்திருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு தான் நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அடுத்து பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். இதுபோல் விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இவர் பெயர் சுரேந்தர். சுரேந்தரோட சினிமா கனவுக்கு காரணமானவர் இவரோட அப்பா தான். சுரேந்தரோட அப்பா 20 வருஷங்களுக்கு முன்னாடி உதவி இயக்குனர் ஆகணும்னு முயற்சி செஞ்சு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காததால சினிமா துறையை விட்டு விலகினாரு. தான் கண்ட தோல்வி தன் மகனுக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுரேந்தரோட சினிமா கனவுக்கு அவர் தடையாயிருந்தார். பொருளாதார தடை, குடும்பத்தினருடைய எதிர்ப்பு, இதையெல்லாம் தாண்டி இந்த சினிமா துறையில ஜெயிச்சு காட்டணுங்கிறது தான் இவரோட குறிக்கோள். கடந்த 8 வருஷங்களா சென்னையில கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டே கிடைக்கிற நேரத்துல கதையும் எழுதுவார். இதுவரைக்கும் 9 குறும்படங்களை இயக்கி இருக்காரு. அந்த படங்கள் மூலமா பல பாடங்களை கத்துக்கிட்டாரு. சுரேந்தர், அப்பாவோட கனவு அப்படின்னு பார்த்தோம். அப்பா எவ்வளோ நாளாக அந்த ஆசையை தனக்குள்ளே வச்சுட்டு இருந்தார்? இன்னமும் அப்பாக்குள்ள அந்த ஆசை இருக்கா? இருக்குது. நான் ஒரு 3வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்தமாரி படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 5வது படிச்சுட்டு இருந்தால் அப்பயும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, படம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. 10வது படிக்கிறப்ப அதே ஒரு தான் கேட்டேன். இப்போ எனக்கு கல்யாணம், எனக்கு ஒரு பையன் வந்துட்டான். இன்னும் அதை இன்ன வரைக்கும் அதான் கேட்டுட்ருக்கேன், இன்னும் பண்ணல. ஸோ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனவு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்குது. அந்த கனவுக்கான ஒரு மேடை முதல்ல உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்? படத்தோட டைட்டில் பேர் என்ன? டைரக்டர் ஷூட். டைரக்டர் ஷூட், ஓகே. ஸோ என்ன ஜானர் இது? த்ரில்லர். த்ரில், ஓகே. அந்த த்ரில்லர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிறைய த்ரில்லிங்கான கமெண்ட்ஸ் கிடைக்கும், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது அதுக்கப்புறமா கேட்கலாம், ஓகேவா? ஸோ டேக் யுவர் சீட், லெட்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரீனிங். என்ன ஜி, லொக்கேஷன் எப்படி இருக்குது? அருமையான லொக்கேஷன் ஜி. பழைய டேரக்டர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்துடாதீங்க. அப்படியே ஃபோன் எடுத்தாலும் ஊரில் இருக்கிற அங்கன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. சிறப்பு. என்ன மச்சி சொல்கிற? அந்த ஆள் நம்பர்லாம் எப்போ பிளாக் லிஸ்ட்டில் போட்ட மச்சி. ஜி, ஏதோ கரடி கொரட்டு விட்ற சவுண்டு கேட்கல? ஏதோ நடக்கிற சவுண்ட் தான் கேட்குறா போல இருக்கு. ஏன்பா நீங்களே ஒரு கதை ரெடி பண்ணிங்க போல இருக்கு. சரி, கேமரா ஆன் பண்ணு. அந்த வியூ நல்லா இருக்கு, கேப்சர் பண்ணும். மச்சி, அங்கே யாராவது போனீங்க? நானும் ஜியும் டான்ஸ் ஆடிட்டு இதே இடத்துல தான் இருக்கோம். என்னப்பா என்னாச்சு? ஏதோ ஷேடோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சுண்ணா. சரி, ஓகே போகலாம்.
அண்ணா யாரோ ஆமாண்டா யாரோ நிற்கிறாங்க. ஃபோட்டோவை ஜூம் பண்ணு. யாருன்னே தெரியலையே. என் பின்னாடி ஃபோட்டோ பிடி. ஜி நம்ம பழைய டேரக்டர் தானே? எப்படா இது ஒன்றுமே புரியல. அந்த ஆள் என்ன செத்தா போயிட்டான்? அந்த ஆள்லாம் அவ்வளோ சீட்டில் சாக மாட்டார்ண்ணா. ஜி இந்த மெமரி கார்டில் அவர் பழைய ஃபோட்டோ ஏதாவது இருந்ததா? ஃபார்மேட் பண்ண மெமரி கார்டு ஜி. இப்போ தானே ஃபோட்டோ பிடிக்கிறேன். அவர் கையில் கன்று இருந்தது பார்த்தீங்களா? என்னண்ணா அது? இன்னொரு ஃபோட்டோ பிடி பார்க்கலாம். இல்லைண்ணா வேணாம் போகலாம். ஏய் யாரா அது? நான் பயம் காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொரு ஃபோட்டோ பிடி பார்த்துக்கலாம். இல்லைண்ணா வேணாம். நவரு நான் பிடிக்கிறேன். நோ ஃபோட்டோ பிடிக்க வேணாம்னு சொன்னல. இப்போ பாரு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்காரு. ஜி பயமாக இருக்கு ஜி. யோ வாய அந்த பக்கம். வணக்கம் சார். எப்படா வந்தாரு தெரியலையே. சார் கண்ணு கீழே இருக்குங்க சார். யோ கண்ணை கீழே இருக்கியா? இறக்கியா கீழே? டேய் சுட்டுட்டாரா? மச்சான் என்னடா நடக்குது? எதுக்குடா அப்படி துரத்துறான்? இல்லடா வாராசிக்கு ஓடி போயிடலாம்டா. வழியே காணோம். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. மச்சான் வினோத் ஜி என்னாச்சு ஜி? ஏய் வினோத் ஏய் இதரா வினோத் என்ன அந்த கட்டியா? நம்மள வேணா பார்த்துடலாம். சுரா 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 ஏன் நாங்கள் வேற யார்ட்டையும் வேலை செய்யக்கூடாதா? உங்ககிட்ட தான் வேலை செய்யணுமா? நாங்களும் படம் பண்ணுவோம்டா. என்னடா பண்ணுவேன்? டே என்னடா பண்ற? ஏன்டா அப்படி குத்திக்கிட்டு இருக்கிற? இவன் குத்துறது கூட தெரியாது, இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே. ஏன்டா இப்படி குத்திக்கிட்டு இருக்க?
நாளை கொஞ்சம் அடுத்த சீசன் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதுக்காக ஸ்டோரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி கனவுல போனேன், எப்படி தூங்கினேன்னு தெரில. பா நீ கரடி மாதிரி கோட்டை வருது, கனவு வரையும் கேட்குது. பா நல்ல ஸ்டோரி மாட்டிக்கிச்சு. முதல்ல ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டலாம். இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நல்லா இருந்துச்சுங்க, வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரத்தில் அந்த கதையை கண்டடைஞ்சிருவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் பிரதாப் சார், இந்த கதை ஒரு பேட் ட்ரீமை பற்றி தானே? ட்ரீம்ஸ். Yeah, it was a bad dream. Anyway, Vetri sir will tell you the date. இது நீங்கள் கனவுன்னு சொல்லிட்டதால எல்லா லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. கனவுல என்ன வேணால் நடக்கலான்றதால அதனால் வந்து பெருசாக கேள்விகள் முன்வைக்க முடியல. ஆனால் 1-2 விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சூப்பராக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, வேறு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அப்போ என்னென்னா நீங்கள் எழுதும்போது அப்படி எழுதியிருப்பீங்க, லொக்கேஷன் சூப்பராக இருக்கு மச்சான்னு. நம்ம லொக்கேஷனுக்கு போவோம். நம்ம போகிற லொக்கேஷன் சூப்பராக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வசனத்தை மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா வந்து அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன இந்த லொக்கேஷனை சூப்பராக இருக்குன்றாங்க அப்படின்னு எனக்கு எடுத்த உடனே வந்துருச்சு. இப்போது ஒரு கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. நம்ம சொல்லலாம் வெறும் சுவாரஸ்யத்துக்காக நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக நான் இந்த கதையை பண்ணியிருக்கேன். எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு படம் பண்ணோம், அவ்வளோதான். இதில் வந்து எந்த லாஜிக் கேட்கக்கூடாது, எந்த சென்ஸுமே கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு படம் பண்ணோம், அதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வெவ்வேறு விதமான கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கதையை இதை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக ஃபஸ்ட்டு இந்த கதையை எப்படி ஏன் பண்ணியிருக்கீங்க, இன்னொன்று இந்த கதையை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக நீங்கள் உங்களை எப்படி முன்னிறுத்திக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி முன் வைக்கிறீங்க? இந்த கதை வந்து ஃபுல்லாக இப்படி டப்புன்னு முடிக்க முடியாது. இது கனவுல தான் முடிக்க முடியும். அதனால் ஃபுல்லாக கொண்டு போனால் ரொம்ப லென்த் எங்கேயோ போயிடும். அதனால் கனவுல தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு கனவு ஒன்று ஆட் பண்ணி இது பண்ணது சார். சரி, ஓகே. நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விவாதத்தை தொடருவோம். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். அடுத்து தொடர்ந்து பெட்டரான கதைகளை ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். சாரோட கேள்விக்கான பதிலும் அந்த கனவுல சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.